அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பதிவில் ஒரு நல்ல இன்வெஸ்டர் என்னென்னலாம் பண்ணுவார், நம்ம எப்படி ஒரு இன்வெஸ்டராக மாறுறது அப்படிங்கிற ஐடியாவை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். முதல்ல ஒரு இன்வெஸ்டர் அப்படிங்கிறவர் தனக்கு வர்ற வருமானத்தில் குறைஞ்சது 30% முதல்ல எடுத்து வச்சுருவார். சரிங்களா? மிச்சம் இருக்கிற 70% தான் அவருடைய சம்பளம் வருமானம் அப்படிங்கிறதே கன்சிடர் பண்ணுவார். இன்னும் நல்ல இன்வெஸ்டராக இருந்தால் அவருக்கு நிறைய வருமானம் வருது அப்படின்னா மொத்த காசில் 90% கூட எடுத்து வைக்கிற இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. 10% ஆஃப் த அமௌண்ட்டே போதும் அவங்களுடைய டே டு டே லைஃப்பை மீட் பண்ணுறதுக்கு. அவங்களாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா ரொம்ப ஃப்ரூகலாக இருப்பாங்க. அதாவது பெருசாலாம் செலவு பண்ண மாட்டாங்க. ஒரு சிம்பிள் கார் வச்சுருப்பாங்க, சிம்பிள் பைக் வச்சுருப்பாங்க, ஒரு சின்ன வீட்டில் தான் இருப்பாங்க. பெருசாலாம் அலப்பறம் ஆடம்பரம்லாம் காட்டிக்க மாட்டாங்க. வாரன் பஃபெட்டை எடுத்துக்கோங்க, ரத்தன் டாட்டாவை எடுத்துக்கோங்க, எல்லாருமே அந்த கேட்டகரிஸில் தான் வருவாங்க. சரி, அந்த மாதிரி ஜென்ரிக்காக போக வேணாம். என்னென்னலாம் ஒரு இன்வெஸ்டர்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து பேசலாம். ஃப்ரூகல்னால் சிக்கனமாக இருக்கிறதுங்கிறது தாங்க அர்த்தம். ரெண்டாவது குவாலிட்டி இன்வெஸ்டர்ஸ் பேராசைப்படவே மாட்டாங்க. எல்லா அசட் கிளாஸ்லையுமே டைவர்சிஃபை பண்ணியிருப்பாங்க. நமக்கு இருக்கிறது 4 அசட் கிளாஸ் தான்: கோல்டு, ரியல் எஸ்டேட்டு, ஸ்டாக்கு, பாண்டு. சரிங்களா? எல்லா அசட் கிளாஸ்லையுமே டைவர்சிஃபை பண்ணி வச்சுருப்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. மூணாவது பாயிண்ட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு நல்ல இன்வெஸ்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, தன்கிட்ட பல்காக காசு இருக்குது அப்படின்னா அந்த காசை கொண்டு போய் ஒரு நல்ல பாண்டுலேயோ ஒரு ஃபிக்ஸட் இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட்லேயோ போட்டிருப்பார், அதை இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஆர்பிஐயோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு எனக்கு தெரிஞ்சு பீக்கால தான் இருக்குது. ஸோ உங்கள்கிட்ட பல்காக காசு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பாண்ட்ஸு, எஃப்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, போஸ்ட் ஆஃபீஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு எல்லாமே தொடர்ந்து வீடியோ போட்டிருக்கோம். நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பற்றி பேசியிருக்கோம். அதில் காசை பார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து வர்ற வருமானத்தை தொடர்ந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, சிப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பல்காக காசு வச்சுருக்கீங்க அப்படின்னா எஃப்டிலையோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ்லையோ இல்லை பாண்ட்லையோ இல்லை பிஜி இன்வெஸ்ட்லையோ இந்த மாதிரி பிரித்து போட்டுக்கோங்க. அதுலேருந்து வர இன்கம்மை ஒரு போர்ஷனை நிஃப்டி 50க்கு இண்டெக்ஸ் சிப் பண்ணுங்கள், நிஃப்டி 50க்கு சிப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டிப் ஆகிற நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்ஸை 1, 2 வாங்கிட்டே போங்க. இதுதான் அவங்களுடைய பேசிக் குவாலிட்டி. அவங்க மார்க்கெட்டில் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒரு நல்ல இன்வெஸ்டர்னால். ஆனால் நம்மளை மாதிரி எடுத்தோம் கவுத்தோன்னு போய் பல்காலாம் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ரெகுலராக பீரியாடிக்காக டிசிப்ளினாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வருவாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஒரு நல்ல இன்வெஸ்டர் தன்னுடைய எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணிக்கணுன்னே பார்ப்பார். சரிங்களா? அவர் நல்ல புத்தகங்களை தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் வாரன் பஃபட்டோடைய புக்காக இருக்கட்டும், இல்லை பெஞ்சமின் கிரஹாமோடைய இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் புக்காக இருக்கட்டும், இல்லை பீட்டர் லிஞ்சோடைய புக்காக இருக்கட்டும், இதை பற்றியெல்லாம் நிறைய தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருப்பார். அவருடைய நாலேஜை வளர்த்துக்கிட்டே இருப்பார். அந்த நாலேஜ் பிரகாரம் அவருடைய ஸ்டாக் மார்க்கெட்டில் அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் யுக்திகளை எடுத்துக்கிட்டே இருப்பார். புரியுதுங்களா? அனாலிசிஸ். இப்போ நம்மளுடைய வீடியோக்களை எல்லாம் தொடர்ந்து போய் பாருங்கள், உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல இன்வெஸ்டருங்கிறவர் தன்னுடைய அறிவை தொடர்ந்து வளர்த்துக்கிட்டே இருப்பார். அதே மாதிரி தான் நம்மளும் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன நடக்குது, மேக்ரோ எக்கனாமிக் ட்ரெண்ட் எப்படி இருக்குது, ஒரு ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணுறது, டாப் லெவலில் எப்படி அனலைஸ் பண்ணுறது, பாட்டம் லெவலில் எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மேனேஜ்மெண்ட் எஃபிஷியன்சி, நல்ல ப்ரொமோட்டராக இது எல்லாமே அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஒரு பிஸ்னஸ் எப்படி நல்லா ரன் ஆகுது, மேக்ஸிமம் எவ்வளோ கம்பெனி இருக்கோ, நல்ல நல்ல கம்பெனிகள், எல்லா கம்பெனிகளை பற்றியுமே பெரும்பாலும் தெரிஞ்சு வச்சுருப்பார். இப்போ எனக்கெல்லாம் கேட்டிங்கன்னா எல்லா கம்பெனியும் தெரியுமானா தெரியாது. நல்ல கம்பெனிகளே பல கம்பெனிகள் தெரியாமல் இருக்குது. ஸோ மேக்ஸிமமாக அவருடைய அந்த நாலேஜ் மேப்பை எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுருப்பார், எக்ஸ்ப்ளோர் பண்ணி வச்சுருப்பார். அதனால் தொடர்ந்து மார்க்கெட்டை பார்க்கும் பொழுது அவர் கிளவராக வச்சுருப்பார். எனக்கு இந்த ஸ்டாக்கு இந்த ப்ரைஸில் வந்தால் நீ நோட்டிஃபை பண்ணு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அலர்ட்ஸ் எல்லாம் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. சரிங்களா? அதுதான் ஒரு நல்ல இன்வெஸ்டர் பண்ணுவார். ஒரு நல்ல இன்வெஸ்டர் எப்போவுமே கேஷை பத்திரமா வச்சுருப்பார். அதாவது ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்டுன்னு நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? அது மாதிரி பல்க் இன்வெஸ்டிங் பண்ணுறதுக்காக ஒரு போர்ஷனை கண்டிப்பாக
ஒரு இடத்துல வந்து பார்க் பண்ணி வச்சுருப்பாரு. சப்போஸ் மார்க்கெட்டில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது என்னென்னா பாட்டம் ஃபிஷிங் பண்ணுறதுக்கு யாருமே வாங்காத சுச்சுவேஷனில் வந்து மார்க்கெட் வந்து ரத்த ஆறா ஓடுதுங்கிற பட்சத்தில் அவர் ஒன்றுமே பண்ண முடியாது, துணிச்சலாக அந்த இருக்கிற காசை எடுத்து பல்காக இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அது அவருடைய மிகப்பெரிய குவாலிட்டிஸ். ப்ளஸ் அவருடைய ஃபேமிலி, அவருடைய ஃபினான்சியல் வெல்த்தை வந்து சூப்பராக ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பார். லைஃப் இன்சூரன்ஸு, ஹெல்த் இன்சூரன்ஸு, எமர்ஜென்சி ஃபண்டு, இந்த மாதிரிலாம் வந்து எடுத்து ரொம்ப நீட்டாக வந்து ப்ரொடெக்ஷனோடு இருப்பார் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. ஒரு நல்ல இன்வெஸ்டர்கிட்ட ரொம்ப வருஷம் வெயிட் பண்ணுற ஒரு நிதானமும் பொறுமையும் ரொம்ப ரொம்ப இருக்கும். அதே சமயம் அந்த நல்ல இன்வெஸ்டர் வந்து ஒரு வாய்ப்பு வரும்பொழுது அவருடைய கன்விக்ஷனை வந்து கண்டிப்பாக வந்து ஆக்ஷனில் வந்து காட்டுவார். மீனிங், ஒரு டிசிஎஸ் மாதிரி ஸ்டாக்கு இப்போ 30 பிஇயில் இருக்குது, இவ்வளோ வேல்யூவேஷனில் இருக்குது, இந்த ஸ்டாக்கை வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ 20 பிஇக்கெலாம் போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு போர்ஷனை அதில் இன்வெஸ்ட் பண்ணுவார். அதுக்கப்புறம் கீழே 10 பிஇ 15 பிஇலாம் போகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இன்னமும் இன்வெஸ்ட் பண்ணுவார். அவருடைய ரிசர்ச்சை வந்து அந்த கம்பெனியை பற்றி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பார். சரிங்களா? ரிஸ்க் எடுக்கவும் வந்து தயங்க மாட்டார். ஏன்னா அவருக்கு அந்த ஸ்டாக் மேலே கன்விக்ஷன் ஜாஸ்தியாக இருக்குது. ப்ளஸ் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க.